அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கி ஒரு அற்புதமான சித்தரை இந்த உலகத்துக்கு அரங்கேற்றம். அதாவது கணக்கம்பட்டி சித்தர். இந்த கணக்கம்பட்டி சித்தர்னு சொன்னால் இப்போ எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அவங்க இந்த உலகத்துக்கு எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த மனிதராக மாறியாச்சு. மனிதனாக இருந்து மகானாக மாறினாங்க. அவங்கள பெற்றதும் ஒரு தாய் தான். அப்போது இந்த உலகத்தில் அந்த கணக்கம்பட்டி சித்தருடைய ஒரு விசுவாசம் என்ன அப்படின்னா, அவங்கள நேர்லேயே பார்த்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் ஏதோ திட்டுறாருன்னு நினச்சிக்கிட்டு நம்ம இருந்தோம். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற அம்மா தான் சொன்னாங்க, இல்லைங்க அவர் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறாரு, அது அப்படி தான் பேசுவாங்க, ஆனால் அது மனசுக்குள்ளே உங்களை திட்டுற மாதிரி தெரியும், அது அப்படி கிடையாது அப்படின்னாரு. என்ன இவங்க பெரியவங்களாக இருக்காங்க, நம்மளை இப்படி திட்டுறாரு நானும் நினச்சேன். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற அம்மா தான் சொன்னாங்க, இல்லை அவங்கள அவர் ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னு. அப்புறம் தலையை ஒரு தட்டினாங்க. தட்டினோடனே நான் நினச்சிட்டு இருந்தேன், என்ன இப்படி தட்டுறாருன்னு. அது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடச்சாச்சு, நீங்கள் அதுலேருந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க போங்க அப்படின்னாச்சு. பரவாயில்லையே, நம்மளுக்கு இவங்க இவ்வளோ தூரம் ஒன்று செய்கிறாங்கன்னா ஏதோ நன்மைக்கு இருக்குன்ட்டு வந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அவங்களுடைய உடம்பு ஜீவசமாதிக்கு கணக்கம்பட்டி சித்தருக்கு போகுது. அப்போ அந்த சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு நம்ம போகும்போது அப்போ டக்குன்னு நம்ம மானூருக்கும் மானூர் பழனி எல்லாமே எங்களுடைய பாரம்பரிய ஊர். அதனால் பழனி எல்லாம் பாரம்பரிய ஊராக இருக்கிறனால எங்களுடைய பாட்டி தாத்தா இவங்கெல்லாம் முன்னோர்களெல்லாம் அங்கே தான் வாழ்ந்தாங்க. அதனால் அந்த இடத்துக்கு நம்மளுக்கு பவராக இருக்கிறனால சரி நம்ம அங்கே போவோமேன்னு பார்க்கும்போது அவருடைய உடல் எல்லாமே ஜீவசமாதி ஆகும்போது நம்மெல்லாம் அங்கே இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளே ஒரு 10 வருஷத்துக்குள்ளே நல்ல டெவலப்பு. இன்றைக்கி அந்த கோவிலில் நம்ம எல்லாமே ஜோசி கணக்கெல்லாம் நம்ம போட்டு பார்த்தோம். அப்போ இவருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஜீவசமாதி அங்கே இருப்பதனால குரு பூஜை அங்கே நடக்குது. அப்போ இந்த குரு பூஜை நடக்கிறதுனால அங்கே ஒரு பெரிய ஒரு பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் அதாவது உடம்பு ரீதியாக சரி மன ரீதியாக சரி குழப்பத்தில் இருந்தாலும் சரி, நம்ம முதல்ல குழப்பத்தை தீர்க்கறதுக்கு கணக்கம்பட்டி சித்தரை போய் பார்க்கணும். அப்படின்னா பாருங்கள், நம்ம குழப்பத்தை சரி செய்வதற்காக. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு இன்னொரு பேர் உண்டு, பச்சை மூட்டை சாமியார். பச்சை மூட்டை சாமியார்னா பச்சைன்னா என்ன, புதன். புதன் என்பது என்ன, அறிவு. அப்போ இந்த அறிவு நம்மளுக்கு சிந்தனை செயல்பாடு இல்லாமல் பல வாக்கில் அந்த அறிவு குழப்பத்தில் இருந்துச்சுன்னா குழப்பத்தை சரி செய்கிறக்காக பௌர்ணமி அன்னைக்கு கணக்கம்பட்டி சித்தரை போய் பார்த்துட்டு வந்தால் குழப்பம் சரியாகும். ஆல்ரெடி பழனியில் முருகர் அப்பா அம்மா பேச்சை கேட்காம மேலே போய் அவர் உட்கார்ந்து அது தனியாக சாதிச்சு போடுவேன்னு நினச்சி அவர் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு முன்னாடி வெற்றியை கொடி கட்டணுங்கிறதுக்காகத்தான் பழனியில் முருகர் அங்கே உட்கார்ந்தார். அவரை சுற்றி தான் இவர் ஜீவசமாதி. அப்படின்னா பார்த்துக்குங்க, அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே தான் இவர் ரொம்ப காலமாக இருப்பார். இப்போ சமீப காலத்தில் தான் அவர் ஜீவசமாதி ஆனார். அப்போ அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் தினமும் நாங்கள் பார்ப்போம். அப்போ அப்படியெல்லாம் உயிரோடு இருக்கும்போதே பார்க்கும்போது அதோட வலிமை தெரியல. இன்றைக்கி அவங்க சித்தர்கள் ஜீவசமாதி ஆனதுக்கப்புறம் தான் இவங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் இப்படி எல்லாம் பின்வாங்கி யுகமாக பிறந்து இவங்கெல்லாம் ஒரு சித்தர்களாக இருந்து இன்றைக்கி இவ்வளவு தூரம் இருக்காங்கன்னு அவங்களுடைய பிறப்பில் சொல்லுது. அப்போ கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறை அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் குழப்பம் சரியாகும். மனநிலை சரியில்லாமல் இருப்பவங்களுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மனநிலை சரியாகும். உடல் ரீதியாக நம்மளுக்கு தீராத நோய் இருந்தால் அவரும் முருகர் பக்தர் தான், நீங்கள் அவரை போய் பார்த்துட்டு வந்தால் சரியாகும். ஏன்னா முருகனுடைய பாதத்திலேயே அவங்க இருந்தவங்க. அப்போ நோய் தீர்க்கக்கூடியவர் தான் முருகர். அப்போ முருகருடைய அமைப்பு தான் அங்கே. அதனால் கண்டிப்பாக நீங்கள் அங்கே போயிட்டு வந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். அதே போல் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிறனால கண்டிப்பாக அங்கே குரு பூஜைக்கு நீங்கள் வாழ்க்கையில் பௌர்ணமி அன்னைக்கு குரு பூஜையில் கலந்துக்குங்க. அந்த கோவிலில் ஒரு அன்னதானம் சாப்பிட்டு வாங்க, நம்மளுக்கு பிரச்சனை சரியாகும். கோவிலில் அன்னதானம் சாப்பிட்டா என்ன நல்லது நடக்குன்னு சொல்லுங்கள். அது பேரே அன்னப்பிரசாதம். அன்னப்பிரசாதம்னால் சாமிகிட்ட படைச்சி நம்மளுக்கு அந்த அன்னப்பிரசாதம் சாப்பிட்டா அன்னைக்கு சாப்பிட்ற உணவு புனித உணவாக. அன்றைக்கி நமக்கு சாமி சாப்பாடு சாப்பிட்டா நம்ம உடம்புல ஒரு நோய் குணமாகுமா அப்படின்னா பார்த்துங்க. அதனால தான் கோவிலில் அன்னதானம் போட்டாங்க. முன்னோர்கள் அந்த காலத்தில் அன்னதானம் செஞ்சதுக்கு காரணமே இதுதான். இது எல்லாமே வாழ்க்கையில் நம்ம ஒரு பெரிய லெவலில் நம்ம யோசித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த யோகமெல்லாம் வேலை செய்யுது.
அதனால தான் நம்ம கோயிலுக்கு போனால் ஒரு கையில் எப்போவுமே பாருங்கள், ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி அந்த கோயிலை கொண்டு போய் வச்சுருங்க. அந்த 5 கிலோ அரிசியில் 1 கிலோ அரிசியில் ஒரு 7 பேர் 8 பேர் சாப்பிட்லாம். அப்போ 8 40 ஒரு 50 பேர் வச்சுக்கோங்க மினிமம். கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ஒரு 50 பேர் சாப்பிட்லாம். அப்போ ஒரு 5 கிலோ அரிசியில் 50 பேருடைய வயிறு நிறையுது. வெறுங்கையில் நம்ம போக வேண்டாம். எந்த கோயிலுக்கு போனாலும் அது தாய் வீடாக நினச்சிக்கோங்க. ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொண்டு போய் கொடுத்தா ஜீவன், அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜீவனோட உயிரை தக்க வச்சுக்கிறதுக்கு முதல்ல ஆகாரம் முக்கியம். அப்போ அந்த ஆகாரம் நம்ம வாழ்க்கையில் கிடச்சா ரொம்ப பெரிய விஷயம். பசிக்கும் போது பாருங்கள், நம்ம எத்தனை ஹோட்டலில் தேடுறோம். அதே ஒரு கோயிலுக்கு, வனாந்திர காட்டுக்குள்ள ஒரு கோயில் இருக்குதுன்னா அந்த கோயிலில் நம்மளுக்கு எப்படி உணவு கிடைக்கும் நம்ம நினைப்பேன். நம்ம கொடுத்தால் அங்கே உணவு கிடைக்கும், கொடுக்கலின்னு எப்படி கிடைக்கும்? நான் எப்போவுமே எந்த கோயிலுக்கு போனாலும் அரிசி கொடுப்பேன். அது 1 மூட்டையாக இருந்தாலும் 2 மூட்டையாக இருந்தாலும் 1 சிப்பமாக இருந்தாலும் 10 கிலோவாக இருந்தாலும், ஐயா இதை வச்சு எல்லாத்துக்கும் சமைச்சு சாப்பாடு கொடுங்கம்ப. அப்படி கொடுத்து எத்தனையோ மக்களுக்கு அன்னதானம் செஞ்சதுனால நாம் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறோம். அந்த புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்படின்னா பாருங்கள், இந்த ஜென்மத்தில் நீங்கள் அன்னதானம் கொடுத்தா அடுத்த பிறவியில் சாப்பாட்டுக்கு வறுமை இல்லாமல் நம்ம வாழலாமா? அப்போ நம்ம கொடுத்தா தானே நம்ம அந்த வறுமை ஒழியும். அப்படின்னா பாருங்கள், நம்ம எப்போவுமே பாருங்கள், உங்களுக்கு ஒரு கோர்ட்டு பிரச்சனை தீரணும் அப்படின்னா ஒரு வக்கீலை போய் பார்க்குறீங்க. இன்றைக்கி ஜட்ஜு உங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்க போகிறாருன்னா நீங்கள் ஒரு 10 பேருக்கும் 50 பேர்த்துக்கு ஒரு அன்னதானம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க. உங்கள் தர்ம தேவதை அங்கே போய் நின்று உங்களுக்கு தீர்ப்பு நல்ல செய்தி வரும். ஒரு குழந்தைங்க படிக்க போகிறாங்க, அந்த குழந்தைங்க நல்லா படித்து பாஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க. ஒரு கோயில் வாசலில் ஒரு தயிர் சோறும் தண்ணி பாட்டிலும் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு பரீட்சை எழுதுங்க. அந்த பரீட்சையில் நீங்கள் எழுதுகிற மார்க்கை விட 25 மார்க் எச்சா கிடைக்கும். அப்படின்னா பாருங்கள், 100 மார்க் எழுதுன ஒரு பரீட்சைக்கு 25 மார்க் புண்ணியம் செஞ்சிச்சுன்னா நீங்கள் 75 மார்க் சேர்ந்தால் நீங்கள் 100க்கு 100 தானே. ஒரு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு பார்க்க போகிறீங்க, ஒரு தர்மம் செஞ்சு ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு போங்க. தர்ம தேவதை முன்னாடி வரும். இந்த தர்மத்தில் மட்டும்தான் உங்கள் கர்மத்தை உடைக்க முடியும், வேறு எந்த வழியிலும் உடைக்க முடியாது. அப்படின்னா பாருங்கள், தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா தீரும்னு எந்த புத்தகத்திலையும் இல்லை. அப்போது அந்த காலத்தில் இந்த மாதிரி இருக்கிறனால தான், அப்படி இருந்ததுனால தான் கணக்கம்பட்டி சித்தர் கோவிலில் பார்த்தீங்கன்னா அன்னதான கூடமே மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. ஒரே டயத்தில் 500 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். அப்படின்னா பாருங்கள், அப்போ எத்தனை பேருடைய வயிறு நிறையுது, எத்தனை பேருடைய மனசு திருப்தி ஆகுது. அதனால் அந்த இடத்துக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். அதை புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். எங்கேயோ ஒரு மகான் பிறவை எடுத்து இந்த உத்தரவேர்த்தி ஒருநிலைப்படுத்தி அந்த இடத்துல இத்தனை பேர்த்துக்கு ஆகார வசதிகள் நடக்குது, பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நடக்குது, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நடக்குது, குருவுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு நம்ம புண்ணியத்தை சேகரித்து வச்சால் வாழ்க்கையில் நம்ம நல்லாயிருப்போம். பாருங்கள், இந்த யுகத்தில் நம்மளுக்கு இவங்கெல்லாம் கிடைச்சாங்க. அடுத்த பிறவை எடுத்து நம்ம இவங்களை கும்பிட போகிறோமா நம்மளுக்கு தெரியாது. இருக்கும் காலத்தில் எல்லாத்தையும் சரி செய்யணும். அப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். குழந்தைகள் எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் அன்னதானம் என்பது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக செய்யுங்க. வாழ்க்கையில் ஒரு முறை பௌர்ணமி அன்னைக்கு கணக்கம்பட்டி சித்தர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும் என்று சொல்லி நம்ம ஆதிகால பரிகாரம் புத்தகம் எழுதியிருக்கோம். இந்த புத்தகம் 1736 பரிகாரம் கொண்ட புத்தகம். இந்த புத்தகம் ஒரு பெரிய புத்தகம், A4 சைஸ். அதில் மெயின் பார்த்திங்கன்னா அந்த புத்தகம் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா 2 நாளில் உங்கள் வீட்டிலே கையிலே வந்துடும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், ஜாதகம் பிரசன்னம் எல்லாம் பார்க்குறோம். அது மெயினாக எங்கே பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் வடபழனி முருகன் கோயில் வாசல்லையே, தெப்பக்குளம் பக்கத்துலேயே நம்ம முருகன் கோயில் வாசல், அந்த ஜாதகம் பார்க்குற இடம் அங்கேயே இருக்குது. அந்த அலுவலகம் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.